அகில இந்திய பட்டு கைத்தறி நெசவாளர்களை ஆதரியுங்கள். இன்று நீங்கள் பார்க்கவிருக்கும் காணொளியானது அசாம் மாநிலத்தில் பட்டு கைத்தறி நெசவு வேலை செய்வதை இன்று நாம் பார்க்கவிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக அசாம் மாநிலத்தில் 12 லட்சம் நபர்கள் நெசவு வேலை செய்கிறார்கள். அதில் சிறப்பு என்னவென்றால் அதில் 9 லட்சம் நபர்கள் பெண்கள் மட்டுமே நெசவு வேலையை எடுத்து செய்கிறார்கள். எதற்காக இந்த சிறப்பம்சம் அவர்களுக்கு அங்கு அளிக்கப்படுகிறது என்றால், அந்த மாநில அரசு பெண்கள் பட்டு சேலை நெய்தால் அதிகமான நிதி உதவி வழங்குகிறார்கள். இது அந்த மாநிலத்திற்கு ஒரு சிறப்பம்சமாகும். அசாம் மாநிலத்தில் 3 விதமான பட்டுப்புடவைகள் நெய்யப்படுகிறது. அதில் முதன்மையாக மூகா பட்டு என்று அழைக்கப்படும். நம் மாநிலத்தில் எப்படி ஜரிகை வேலைப்பாடுகள் கொண்ட புடவை நெய்யப்படுகிறதோ அதே போன்றே அந்த மாநிலத்திலும் ஜரிகை வேலைப்பாடுகள் கொண்ட புடவைகள் நெய்யப்படுகின்றன. மற்றும் ஏரி பட்டு என்று அழைக்கப்படும் அடுத்த பட்டு ரகங்கள் நெய்யப்படுகின்றன. இதுவும் பெண்கள் மட்டுமே பெரும்பான்மையாக நெய்கிறார்கள். அவர்களின் வாழ்வாதாரம் அதிக அளவில் பாதுகாக்கப்படும் ஒரு தொழிலாக இந்த தொழில் இருக்கிறது. இந்த தொழிலை எக்காரணத்தை கொண்டும் விசைத்தறியில் உற்பத்தி செய்யக்கூடாது என்று அந்த மாநில அரசு அந்த மாநிலத்தில் உள்ள விசைத்தறி உற்பத்தியாளர்களுக்கு கட்டளையிட்டுள்ளது. அதனால் அந்த மாநிலத்தில் இந்த ரக புடவைகளை விசைத்தறியில் உற்பத்தி செய்வது இல்லை. கைத்தறியில் மட்டும்தான் புடவைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இது ஒரு பொது அறிவு தகவலாகும். இதை நீங்கள் கண்டிப்பாக அனைவரும் பார்க்க வேண்டும். இதற்கான அதிகாரப்பூர்வ இணையதள முகவரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துள்ளேன். கண்டிப்பாக அனைவரும் பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதை போன்றே பல்வேறு மாநிலங்களின் நெசவுகளை கைத்தறி பட்டு நெசவு வேலைகளை நாம் நமது சேனலில் ஒளிபரப்பு கொண்டிருக்கிறோம். இதை போன்றே பல்வேறு காணொளிகள் நமது சேனலில் வர இருக்கிறது. அதனால் அனைவரும் நமக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.